மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் நியமன எம்எல்ஏக்களாக பாலன், ஜெயபால், விஸ்வேஸ்வரன் நாளை பதவியேற்பு. சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தேசிய மாநில நல்லாசிரியர் விருது பட்டியலை வெளியிட்டார் முதல்வர் ரங்கசாமி. ஓய்வு பெறும் ஆசிரியர்களும் கௌரவிப்பு. தேசிய பழங்குடியின ஆணைய குழுவினருடன் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் ஆலோசனை. இருளர் இன மக்களின் நிலை குறித்து விளக்கம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் 3 நியமன எம்எல்ஏக்கள் பதவிக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்து உள்ளதால் அவர்கள் வியாழக்கிழமை பதவியேற்கிறார்கள். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றுள்ளார். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மத்திய அரசு பொறுப்பேற்ற பின் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி நியமன எம்எல்ஏக்களை நியமிக்க வலியுறுத்தினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதனை முதல்வர் ரங்கசாமி ஏற்றுக்கொண்டார். இந்நிலையில் புதுவையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நியமிக்கப்பட்ட கவர்னர் வீரேந்திர கட்டாரியா நீக்கப்பட்டு அந்தமான் கவர்னர் அஜய்குமார் சிங் புதுவை கவர்னராக பொறுப்பேற்றார். கடந்த மாதம் 1ஆம் தேதி கவர்னர் ஏ.கே. சிங்கை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி நியமன எம்எல்ஏக்கள் பட்டியலை அளித்தார். இந்த பட்டியலில் ஏஎஃப்டி சேர்மன் பாலன், பொறியியல் கல்லூரி சேர்மன் ஜெயபால் மற்றும் புதுவை மாநில பாஜக தலைவர் விஸ்வேஸ்வரன் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த பட்டியலை ஏற்றுக்கொண்ட கவர்னர் ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். தற்போது இந்த பட்டியலுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அனுமதி அளித்துள்ளார். இதற்கான உத்தரவு புதுவை தலைமை செயலருக்கு நேற்று மதியம் வந்தது. இதையடுத்து பாலன், ஜெயபால் மற்றும் விஸ்வேஸ்வரன் ஆகியோரை நியமன எம்எல்ஏவாக நியமிக்கும் சிறப்பு அரசாணை நேற்று மாலை பிறப்பிக்கப்பட்டது. சட்டசபை செயலர் மோகன்தாஸ் நியமன எம்எல்ஏக்கள் 3 பேருக்கும் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் எந்த தேதி பதவியேற்க தங்களுக்கு வசதியாக இருக்கும் என கேட்டுள்ளார். இந்நிலையில் 3 பேரும் நாளை 4ஆம் தேதி பதவியேற்க விருப்பம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இதற்கான நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் நடக்கிறது. அன்று காலை 11 மணிக்கு சபாநாயகர் சபாபதி 3 பேருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கலந்து கொள்கிறார்கள். புதுவை கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான விருதுகளை முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர் பட்டியலையும் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை முதல்வர் ரங்கசாமி புதன்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்கள் கணபதி, வேல்முருகன் ஆகியோர் பட்டியலை வெளியிட்டார். இவர்களுக்கு 25,000 ரூபாய் பரிசு தொகையுடன் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கமும் வழங்கப்படும் என்றார். மேலும் புதுவை மாநில அளவில் ராதாகிருஷ்ணன் விருது 2, முதல்வரின் சிறப்பு விருதுகள் 5, கல்வி அமைச்சரின் வட்டார விருதுகள் 8 வழங்கப்பட உள்ளதென்ற முதல்வர் ரங்கசாமி இந்த விருதுக்கான தொகை மற்றும் சான்றிதழ் போன்றவை ஆசிரியர் தின விழாவில் வழங்கப்படும் என்றும், மேலும் இவ்வாண்டு ஓய்வு பெறும் 193 ஆசிரியர்கள் ஆசிரியர் தின விழாவில் கல்வித்துறையால் சிறப்பிக்கப்படுவர் என்றார். புதுவைக்கு வந்துள்ள தேசிய பழங்குடியின ஆணைய குழுவினருடன் அமைச்சர் ராஜவேலு ஆலோசனை நடத்தினார். தேசிய பழங்குடியின ஆணைய தலைவர் ரமேஸ்வர் ஓரையோன், செயலர் விஜயகுமார், இயக்குனர் தனுசு ஆகியோர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதுவை வந்தனர். அவர்களை அமைச்சர் ராஜவேலு சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து தேசிய பழங்குடியின ஆணைய தலைவர் மற்றும் அதிகாரிகள் திங்கட்கிழமை அன்று இருளன் சந்தை பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். முன்னதாக இருளன் சந்தைக்கு வந்த தேசிய பழங்குடியின ஆணைய குழுவினரை அங்குள்ள மக்கள் பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்க வரவேற்றனர். அப்போது பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை மற்றும் காரைக்காலில் வசிக்கும் பழங்குடியின மக்களை சந்தித்த இக்குழுவினர் அவர்களிடம் கலந்தாய்வு நடத்தி சமூக பொருளாதார நிலையை அறிந்து கொண்டனர். மேலும் அட்டவணை பழங்குடியின பட்டியலில் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்தனர். இதன் பின்னர் தலைமை செயலர் மற்றும் பல்கலைக்கழக மானுடவியல் பேராசிரியர்களுடன் ஆலோசனை நடத்தவிருக்கின்றனர்.
இது போன்ற சூழ்நிலையில் தேசிய பழங்குடியின ஆணைய குழுவினருடன் அமைச்சர் ராஜவேலு ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பழங்குடியின ஆணைய செயலாளர் விஜயகுமார், இயக்குனர் பன்சார், தலைமை செயலர் சேட்டன் சாங்கி, கந்தவேல், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் மீனா குமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவையில் பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்கான அளவீடு பணிகளை உசுட்டேரியில் தமிழக பணியாளர்கள் துவக்கினர். புதுச்சேரி தமிழக எல்லையில் விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை, பெரம்பை, கடப்பேரி குப்பம் ஆகிய 3 கிராமங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதியை உள்ளடக்கியது உசுட்டேரி. இந்த ஏரியில் உள்ள தமிழக பகுதி வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு பறவைகள் சரணாலயம் அமைக்கப்படும் என கடந்த மாதம் சட்டசபையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். தமிழக அரசின் இந்த அறிவிப்புக்கு புதுவையில் அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. உசுட்டேரியில் பறவைகள் சரணாலயம் அமைக்கப்படும் என்ற புதுவை அரசின் அறிவிப்பை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், உசுட்டேரியில் புதுவையின் பங்கை காக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமிக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் உசுட்டேரியில் பறவைகள் சரணாலயம் அமைக்க பணிகளை தமிழக அதிகாரிகள் நேற்று தொடங்கினர். உசுட்டேரி எல்லையான வாழைப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் அளவீடு செய்யும் பணி நடைபெற்றது. பூத்துறையில் 742 ஏக்கர், பெரம்பையில் 77 ஏக்கர், கடப்பேரி குப்பத்தில் 129 ஏக்கர் தமிழக நீர்பிடிப்பு பகுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. உசுட்டேரி, பெரம்பை, மதுரா, வாழைப்பட்டாம்பாளையம் ஆகிய கிராமங்களில் அளவீடு பணிகள் முடிந்ததும் தமிழக வனத்துறையிடம் ஒப்படைக்கப்படும். 2008ஆம் ஆண்டு புதுவை அரசால் உசுட்டேரி பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. சுற்றுலாத்துறை மூலமும் மேம்பாட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எவ்விதமான ஆக்கப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது படகு சவாரி மட்டுமே நடந்து வருகிறது, அதற்கும் போதிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் பொதுமக்களிடத்தில் உள்ளது. வேடூர் அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி தண்ணீர் 17 TMC வரை உசுட்டேரியில் தேக்கி வைக்கப்படுகிறது. சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட உசுட்டேரியில் இருந்து புதுவை மாநில பகுதிக்கு உட்பட்ட விளைநிலங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வந்தது. தற்போது விளைநிலங்கள் அனைத்தும் குடியிருப்பு பகுதியாக மாற்றப்பட்டு இருப்பதால் 7 மதகுகளும் திறக்கப்படுவதில்லை. மாறாக நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாக்கவும், குடிநீர் தேவைக்கும், படகு போக்குவரத்து உள்ளிட்ட சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்கும் உசுட்டேரி பயன்பட்டு வருகிறது. NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் முத்தரப்பு பேச்சு தோல்வி அடைந்ததால் சென்னையில் 8ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. NLCயில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், 20% போனஸ், பணி நிரந்தரம் செய்யும் வரை மாதம் ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல வருடங்களாக போராடி வருகின்றனர். குறிப்பாக 16/4/2014 அன்று வெளியான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் கடந்த 1.5 ஆண்டு காலமாக போராட்டங்கள் தீவிரமடைந்தன. மண்டல தொழிலாளர் ஆணையர் முன்பு 12 சுற்று பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாததால் கடந்த 19ஆம் தேதி 10 தொழிற்சங்கங்கள் அடங்கிய ஒப்பந்த தொழிற்சங்க கூட்டமைப்பினர் வேலைநிறுத்த அறிவிப்பு நோட்டீஸை அளித்தனர். இது குறித்து சமரச அதிகாரியான மண்டல தொழிலாளர் ஆணையர் சிவராஜன் தலைமையில் கடந்த 25ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அப்போது மீண்டும் பேச்சுவார்த்தை செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்று மதியம் 2 மணி அளவில் புதுச்சேரி மண்டல அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை துவங்கியது. சுமார் 4.5 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் ஏற்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. நிர்வாகம் தரப்பில் சம்பள உயர்வுக்கு வழிவகை செய்வதாகவும், அதற்கு தலைமை நிர்வாகத்துடன் பேசிய பின் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாகவும், அதுவரை வேலை நிறுத்தம் போன்ற நடவடிக்கைகளில் ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் ஈடுபட வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டது. ஆனால் தொழிற்சங்க தரப்பினர் உடனடியான முடிவை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் எவ்வித உடன்பாடும் ஏற்படவில்லை. நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறை மீது சரமாரி குற்றச்சாட்டு. ஆசிரியர் குறைகளை போக்க நடவடிக்கை ஏதுமில்லை.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நியமன எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜெயபாலுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராஜகோபால் வாழ்த்து தெரிவித்தார். புதுவையில் நியமன எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் அரசு பொறியியல் கல்லூரி தலைவருமான ஜெயபாலுக்கு ஆர்கேடி ரியல் எஸ்டேட் குரூப்பின் உரிமையாளரும் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான ராஜகோபால் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது தொகுதி நிர்வாகிகள் சத்யா, ராஜா, சுரேஷ், மோகன், தனசேகரன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டன. புதுவையில் கடந்த 29ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. விழாவின் தொடர்ச்சியாக விநாயகர் சிலைகள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படும் என்று விநாயகர் சதுர்த்தி பேரவையினர் தெரிவித்திருந்தனர். இதன்படி வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று புதுவையின் பல்வேறு பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகள் ராஜா தியேட்டர் சிக்னல் இருந்து நேரு வீதி, காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக கடற்கரை சாலைக்கு மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் டூப்ளே சிலை அருகில் கிரேன்கள் உதவியுடன் விசர்ஜனம் செய்யப்பட்டன. விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் விழா முடிந்து 5 நாட்கள் ஆகிவிட்டதால் வீடுகள் மற்றும் கோவில்களில் உள்ள பிள்ளையார் சிலைகள் கடல் மற்றும் ஏரிகளில் கரைக்கப்பட்டு வருகிறது. ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என வலியுறுத்தி செல்லிப்பட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மறியலில் ஈடுபட்டனர். ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருக்கனூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் புதன்கிழமையன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் மாணவ மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மாணவ மாணவிகள் தங்கள் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்த போதிலும் கல்வித்துறை தரப்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். கோரிக்கையை நிறைவேற்றாமல் அலைகழிக்கும் கல்வித்துறையை கண்டிக்கும் வகையில் ஆசிரியர் தின விழாவினை புறக்கணிக்கப் போவதாக இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆசிரியர் தின கொண்டாட்டத்திற்காக ஆசிரியர்களிடமே கட்டாய வசூலை கல்வித்துறை வசூலிக்க கூடாது என்றும் கட்டாய நன்கொடை வழங்கிய ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கான உயர்கல்வி மானியத்தை தேசிய ஆசிரியர் நலநிதியிலிருந்து பெற முடியும் என்று வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத புதிய விதியை புகுத்திய கல்வித்துறையை கண்டிப்பதாக கூறினார். கட்டாயத்தின் பேரில்தான் புதுவையில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது என்ற ஜெயராமன் அண்டை மாநிலங்களில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்படுவதை அறிந்து ஆசிரியர் தின விழா கொண்டாட வேண்டும் என்றும் கோரிக்கை நிறைவேற்றாமல் அலைகழிக்கும் கல்வித்துறையை கண்டிக்கும் வகையில் ஆசிரியர் தின விழாவினை புறக்கணிக்கப் போவதாக கூறினார். அந்த இடம் எங்கு நடைபெறுகிறது என்பது கூட தெரியப்படுத்தவில்லை. ஆசிரியர்களுக்கு எவ்வித அழைப்பும் கிடையாது. ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் தங்களுடைய ஓய்வூதிய ஆணையை பென்ஷன் பேப்பர் ஆர்டர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு தான் உள்ள வரணும்ன்றாங்க. இது எப்படி ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஆகும்? ஆசிரியர்களே ஆசிரியர் தின பணத்தையும் கொடுத்து மாணவர்களிடம் வசூல் செய்து இந்த விழாவை பங்கெடுப்பது என்பது ஆசிரியர்களை அவமதிக்கும் செயலாகத்தான் நாங்கள் பார்க்கணும். அது மட்டுமல்லாமல் ஆசிரியருடைய கோரிக்கைகள் கடந்த பல ஆண்டுகளாக உள்ளவற்றை சிறிது அளவு கூட இந்த கல்வித்துறை தீர்க்கவில்லை. மாறாக காலம் கடத்தும் தந்திரத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. இதனால் புதுவை, காரை 2 பகுதிகளிலும் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் சங்கமும் புதுச்சேரி பட்டதாரி ஆசிரியர் சங்கமும் உடற்கல்வி ஆசிரியர் சங்கமும் இவர்கள் இணைந்து உள்ளவர்களும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுமாக இந்த விழாவில் பங்கு பெறாமல் புறக்கணிப்பது என்ற முடிவை வேதனையோடு எடுத்திருக்கின்றோம். சுப்பிரமணிய சுவாமியை கண்டிக்கும் வகையில் புதுவையில் தமிழர் வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சமீபத்தில் சந்தித்து பேசினார். இதனை கண்டித்தும் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தமிழர்களுக்கு எதிராகவும் ராஜபக்சேவுக்கு ஆதரவாகவும் பேசி வரும் சுப்பிரமணிய சுவாமியின் உருவபொம்மையை
வாழ்வுரிமை கட்சி சார்பில் நேற்று எரிக்கப்பட்டது. ராஜா தியேட்டர் சிக்னலில் நடந்த போராட்டத்திற்கு மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமை தாங்கினார். பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த தீனதயாளன் உட்பட பலர் பங்கேற்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் நியமன எம்எல்ஏக்களாக பாலன், ஜெயபால், விஸ்வேஸ்வரன் நாளை பதவியேற்பு. சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தேசிய மாநில நல்லாசிரியர் விருது பட்டியலை வெளியிட்டார் முதல்வர் ரங்கசாமி. ஓய்வு பெறும் ஆசிரியர்களும் கௌரவிப்பு. தேசிய பழங்குடியின ஆணைய குழுவினருடன் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் ஆலோசனை. இருளர் இன மக்களின் நிலை குறித்து விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.